பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். இதற்கு ஒப்பனையாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் நீங்கள் வீடுகளிலே வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். நான் வாசிக்கிறேன். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் பக்தனாகிய யோசேப்புக்கு தம்முடைய திட்டத்தை சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருந்தார். தேவன் வெளிப்படுத்தினதின்படி நடப்பதற்கு முன்பதாகவே சில எதிர்மறையான சூழ்நிலைகளின் வழியாக யோசேப்பு கடந்து செல்ல வேண்டியிருந்தது. சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள், வெறுத்தார்கள், குழியிலே தூக்கி போட்டார்கள், விற்றும் போட்டார்கள். அங்கே அந்த அந்நிய தேசத்திலும் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையிலே தன்னுடைய காலங்களை கழிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் தேவன் தந்த தரிசனமோ அதுவரைக்கும் நிறைவேறுகிறதற்கு சாத்தியமற்ற சூழ்நிலையில்தான் யோசேப்பு பயணித்தார். அன்பானவர்களே, அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் தந்த தரிசனம் நிறைவேற தாமதமாகும் போது தரிசனங்களையே மறந்து போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் நம்மை தள்ளிவிடுகிறதல்லவா? அப்படித்தானே? ஆனால் தரிசனங்களை நாம் ஒருவேளை மறந்தாலும் தரிசனம் தந்தவர் ஒரு நாளும் அதை மறக்கிறதே இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கிற தரிசனங்கள் நிச்சயமாய் நிறைவேறியே தீரும். அதை அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்களே காணும். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீர் தந்த தரிசனத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் என்பதை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீர். பக்தனாகிய யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆண்டவரே, நீர் தந்த தரிசனத்தை நிறைவேற்றினது போலவே உம்மை நம்புகிற, உம்மை நேசிக்கிற, உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் தந்த தரிசனத்தை நிறைவேற்றுவீர் என்பதை ஆண்டவரே உம்முடைய வசனங்களின் வாயிலாக நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனே, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் தந்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.